அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பெரியவர், சர்வ வல்லவர், மகத்துவமானவர், மாறாதவர், அன்பு நிறைந்தவர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ரோமர் 10வது அதிகாரம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. இஸ்ரவேலர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளல. அதனாலதான் இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அதுதான் என்னோட இருதயத்தோட விருப்பமும் தேவனை நோக்கி பண்ற விண்ணப்பமும் சொல்றார். ரோமர் 9வது அதிகாரத்துல வசனத்துல எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு காரணமா இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்றத பின்னாடி இருக்க வசனத்துல அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அவரோட விருப்பம், விண்ணப்பம் எல்லாம் இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுதான் அவரோட வாஞ்சை. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். பவுல் இஸ்ரவேல் ஜனங்களை குறிச்சு என்ன சாட்சி சொல்றாருன்னா, அவங்களுக்கு தேவனை பற்றி வைராக்கியம் இருக்கு, ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அவங்களுக்கு இருக்கிற அந்த வைராக்கியம், தேவனை பற்றிய வைராக்கியம் அறிவுக்கேற்றபடி இல்லை. எப்படி எனில், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். தேவ நீதி அப்படின்றது என்னன்னா, நம்மளுடைய தண்டனைய இயேசு கிறிஸ்து தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மளை அவரை யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் அவர் நீதிமானா ஆக்கியிருக்கிறார். விசுவாசத்தின் மூலம் நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அதுதான் தேவனுடைய நீதி. அதை அறியல அவங்க சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்கள். சுய நீதினா, நான் செய்வேன், நான் நல்லவனா வாழுவேன், நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சுய பலத்தை சார்ந்து நீதிமானா வாழ பிரயாசங்களை எடுக்கிறது தான் சுய நீதி. அந்த சுய நீதியை நிலைநிறுத்துறதுக்கு தேடுகிறபடியால் அதனால அவங்க தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல. விசுவாசிக்கிற எவனும் நீதி உண்டாகும்படிக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நீதி உண்டாகணுன்றதுக்காக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். நியாயப்பிரமாணன்றது மோசே மூலம் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள். அது முடிவடைந்துடுச்சு. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதன் மூலம் மாத்திரமே நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம். மோசே நியாயப்பிரமாணத்தில் ஆகும் நீதியை குறித்து மோசே நியாயப்பிரமாணத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய நீதியை பத்தி என்ன சொல்றாருன்னா, இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி செய்யறாங்களோ அவங்க மட்டும்தான் பிழைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மோசே நியாயப்பிரமாணத்தினால வரக்கூடிய நீதியை பத்தி, அந்த சுய நீதி, இதை செஞ்சேனா நீ பிழைப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறத சொல்லியிருக்கார். இது எங்க எழுதி இருக்கு அப்படின்னா, லேவியராகமம் 18வது அதிகாரம் 5வது வசனம். லேவியராகமம் 18:5.
என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆதலால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். விசுவாசத்தில் ஆகும் நீதியானது. இப்ப ரெண்டாவது தேவ நீதிய பார்க்கிறோம். முதல்ல நியாயப்பிரமாணத்தினால வருகிற நீதி சுய நீதி. இப்ப அடுத்தது விசுவாசத்தினால் வரும் நீதியாவது. கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்திற்கு ஏறுகிறவன் யார்? கிறிஸ்துவ பரலோகத்திலிருந்து இறங்கி வர செய்யறதுக்காக யாரும் ஏறி போக வேண்டியதில்லை. அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்த கிறிஸ்துவை உயிரோட, அது தேவனுடைய செயல், நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை, தேவனே செய்கிறது தான் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி. உன் உள்ளத்துல கூட அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறதென்று சொல்லுகிறது. அந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே. இது உபாகமம் 30வது அதிகாரம் 12-14 வரைக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன சொல்லியிருக்குன்னா, 11 உபாகமம் 30:11, நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளைகளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும்படி எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்பாற்பட்டதுமல்ல. நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இங்க உபாகமத்துல நம்ம வாசித்த வார்த்தைகள் நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட கட்டளைகள் நீ அது உனக்கு சமீபமா இருக்கு, உன் வாயிலையும் அது இருதயத்திலையும் இருக்கு. நீ அதுக்காக வானத்துக்கு ஏறி போகணும்னு தேவையில்லை, சமுத்திரத்துல போய் அதை கொண்டு வரணும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்க ரோமர் 10வது அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து ஏறி பண்றதுக்காக நீ பாதாளத்துக்கு இறங்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாதாளத்துக்கு இறங்க வேண்டியதில்லை. அந்த கிறிஸ்து உனக்கு சமீபமா இருக்கிறாரு. அல்லது நீ கிறிஸ்துவ இறங்கி பண்றதுக்காக பரலோகத்துக்கு நீ ஏறி போகணும்னு தேவையில்லை, நீ எதுவும் செய்ய வேண்டியதில்லை, அவர் உனக்கு சமீபமாய் இருக்கிறாரு, அவரை விசுவாசிக்க வேண்டியதுதான் உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு பவுல் இங்க கற்றுக் கொடுக்கிறாரு. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, நீ என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ உன் வாயால அறிக்கையிடணும். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீ ரட்சிக்கப்படுறதுக்கு இயேசுவ வாயினால அறிக்கை செய்யணும், உன் இருதயத்துல அவரை விசுவாசிக்கணும். மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் என்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் நமக்காக நம்மளுடைய பாவத்துக்கான தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் அப்படின்றத இருதயத்துல விசுவாசிக்கணும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். அப்ப நீதி வரணும்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்தத நம்ம விசுவாசிக்க வேண்டும். ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். ரட்சிக்கப்படணும்னா
அத வாயினால அறிக்கை செய்ய வேண்டும். இருதயத்துல விசுவாசிக்கணும். நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அப்படின்றத விசுவாசிக்கணும். வாயினால அறிக்கை செய்யும் போது நமக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். இப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, பவுல் தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய ஜெபத்தையும் சொல்றாரு. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுதான் அவருடைய விருப்பம். இந்த இஸ்ரவேல் மக்களிடத்துல வைராக்கியம் இருந்துச்சு. ஆனா அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. ஏன்னா அவங்க தேவ நீதிய அறியல. சுய நீதியினால அவங்க தேவனை தேடுறாங்க. தேவ நீதிக்கு கீழ்ப்படியல. தேவ நீதினா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம் அப்படின்றதுதான் தேவ நீதி. ஆனா அவங்க நியாய பிரமாணத்தை கை கொண்டு தானாகவே நீதிமானா வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுய நீதிய சார்ந்து இருக்கிறாங்க. மோசே நியாய பிரமாணத்தினால உண்டாகிற நீதிய பத்தி, நியாய பிரமாணத்தை கை கொண்டேனா நீ அவைகளால பிழைப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கிறாரு. விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி அப்படின்றது நீ எதையும் செய்ய வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் அவர் நம்மளை நீதிமான் ஆக்குகிறார் அப்படின்றதுதான் அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கை செய்யணும். அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினத இருதயத்துல விசுவாசிக்கணும். அப்ப நம்ம ரட்சிக்கப்படுவோம். இருதயத்துல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அத வாயினால அறிக்கை செய்யும் போது நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்றோம் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை விசுவாசிக்கிற எங்களை ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை நீதிமான் ஆக்குகிறீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தாவே, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் என்று சொன்ன வசனத்தின்படி உம்மை விசுவாசித்து ஆண்டவரே, உம்மை நாவினால அறிக்கை செய்த அந்த நீங்க இலவசமாய் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இயேசுவே நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு எங்க ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை விசுவாசித்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை தாரும். நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபையும் ஞானமும் தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. God bless you.